மரத்துக்கு அடிக்க வந்து நாங்கள் ஒரு மல்டி கலர் தனியாக பச்சையை மட்டும் மரத்துக்கு அடிக்காமல் நாங்கள் இதில் 4 விதமான கலர்ஸ் இருக்குது. டார்க் பச்சை, லைட் பச்சை, அப்படி மல்டி கலரில் அடிக்க அந்த மரத்தில் உள்ள முப்பரிமாணத்தை நாங்கள் இலைகளில் காணப்படுகின்ற முப்பரிமாண தன்மை, மரத்தில் காணப்படுகின்ற முப்பரிமாண தன்மையை அந்த நிறத்தினூடாக காட்டக்கூடிய மாதிரி இருக்குமா பாருங்க. கொஞ்சம் நாங்கள் அந்த பிளாக் 2 இலைகள் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க அங்கே டார்க் தன்மை வேணும். அதுக்கு நாங்கள் பிளாக்கை பாவிக்கலாமா? அங்கே இருட்டு அந்த டார்க் தன்மை வந்து அந்த நாங்கள் பிளாக்காக கொடுக்க அந்த டீட்டெயில்ஸ்களை பிளாக்கால் காட்டலாமா? இப்போ நீங்கள் கீற படம் என்ன படம் கீறீங்க? நாங்கள் வந்து இப்போ வந்து என்னன்னு சொன்னால் ஒரு 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 பில்டிங் ஒன்றில் ஒரு பாடசாலையில் நாங்கள் ஒரு 2 தூண்களுக்கு இடையால் பார்க்க வந்து அந்த படம் எப்படி இருக்குமென்றதை நாங்கள் வந்து கிட்ட நாங்கள் பார்க்க வந்து அங்கே பெரிய மரம் முன்னுக்குன்னா அந்த மரம் வெட்டுப்படும். இந்த மரம் வெட்டுப்படும். அதே நேரம் தூர இருக்கிற மரம் கிட்ட இருக்கிற மரம் வந்து பெருசாக தெரியும். அதே நேரம் தூர இருக்கிற மரம் வந்து சின்னனா தெரியும். கிட்ட இருக்கிற மரத்துக்கு நாங்கள் டாக்கா அடிக்கணும். தூர இருக்கிற படத்துக்கு கொஞ்சம் லைட்டாக அடிக்க வந்து அந்த டாக்கா இருக்கிற மரம் வந்து முன்னுக்கு தெரியும். அதே நேரம் கொஞ்சம் லைட்டாக அடித்த படம் வந்து பின்னுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன, கிட்ட இருக்கிற மரம் பெரிய மொத்தமாக தெரியும். அதே நேரம் அங்கே தூர போக சின்னனா தெரிஞ்சு வந்துடும். அதே அதனூடாகவும் நாங்கள் தூர தரிசனத்தை அந்த படத்தில் கொண்டுடலாம். அப்போ இதை நிலக்காட்சி ஓவியங்கள்னு சொல்லலாம். அதோ நிலக்காட்சி ஓவியம்னு சொல்லலாம். ஏனெனில் நாங்கள் நிலக்காட்சி ஓவியங்கள்னு பார்க்க நாங்கள் இப்போ ஒரு வெள்ள வெளியில் போய் நின்று ஒரு அதில் வந்து பனைமரம், நேரம் நெற்பர நெல் நாட்டுக்கு காணப்படுகின்ற இடங்கள் அப்படி காட்டிக்க நிலக்காட்சி ஓவியத்தின் தன்மைகள் மாறுபடும். ஆகையால் நாங்கள் வந்து நிலக்காட்சி ஓவியம் என்று பார்க்க நாங்கள் ஒரு நிலம் லேண்டை காட்டுறதுதான் பெரும்பாலும் நிலக்காட்சி ஓவியத்துக்கு சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது வந்து நாங்கள் ஒரு பில்டிங்கை படம் எடுத்தால் அந்த பில்டிங் இந்த 3D தன்மை எப்படி இருக்கும் என்பதைத்தான் அந்த வர்ணத்தின் ஊடாக உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் வந்து கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறேன். நீங்களே பாருங்க, இதில் நான் டார்க்காக கொடுக்குறேன். போக போக இந்த லைட்டாக கொடுக்குறேன். இதில் வந்து பாருங்க, இந்த ப்ரௌனுக்கு இந்த இந்த ஃபேஸ் கலருக்கு வந்து நான் பிளாக் கலர் ப்ரௌனை லைட்டாக கொடுக்குறேன். அப்படி கொடுக்க வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியுது இந்த 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 நிறமங்களுக்கு முன்னுக்கு தெரிய முன் கட்டிடம் எங்களுக்கு கிட்டவா தெரியும். அப்போ நாங்கள் வந்து தொனிப்பா அந்த கலருங்கிற கண்ணுக்கு தெரியும். அப்படி தெரிய வந்து நாங்கள் வந்து முப்பரிமாணத்தை காட்டுறது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் தூர போக போக எங்களுக்கு டல் கலர்களை கொடுக்கணும். நாங்கள் இதில் கொஞ்சம் நான் வைத்தை சேர்க்குறேன் பாருங்க. இல்லை வைத்தை சேர்க்க வந்து அங்கே தூர நோக்கு வந்து எங்களுக்கு வித்தியாசப்படும். ஓகே.